இயேசுவில் அன்புள்ளம் கொண்டவர்களை, விடாமுயற்சியோடு ஜெபிக்க இறைவன் அழைப்பு விடுக்கின்றார். வீழ்ந்து போகாமல் வாழ்க்கையில் நிலைத்திருக்க இந்த அருளின் காலத்தில் இறைவன் நமது வாழ்க்கையை நல்வழிப்படுத்த ஜெபிக்கும் தன்மையில் நாம் குறைவுபட்டு விடாமல் விடாமுயற்சியோடு போராடுகிற ஒவ்வொரு நாளும் நாம் வீழ்வதில்லை, வாழ்க்கையின் வெற்றி வாகை சூடிக்கொள்ளுகிறோம் என்ற ஒரு அற்புத வழியை இறைவன் சொல்லித் தருகிறார். விடாமுயற்சியோடு ஜெபித்தால் விஸ்வரூப வெற்றி வாழ்க்கையில் கிடைக்கிறது என்பதை அவர் நமக்கு சிந்தனை வழியாக தர விரும்புகிறார். இந்த அருளின் காலம் விடாமுயற்சியோடு வாழ்க்கையை ஆசீர் பெற்றுக் கொள்ளுகிற காலம், விடாமுயற்சியோடு ஆண்டவரோடு இணைந்து கொள்ளுகிற காலம், விடாமுயற்சியோடு இறைவனின் அன்பை அறிந்து கொள்ளுகிற ஒரு தெளிவின் காலம் என்பதை அவன் உணர்த்துகிறார். வார்த்தையோடு பயணம் செய்து விடாமுயற்சியின் அந்த அர்த்தத்தை அறிந்து கொள்ளுவோம். வாங்க. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இறைவனின் அருட்கர்மம் அருளாசிரும் இந்த அருளின் காலத்தில் உங்களை உங்கள் குடும்பத்தை நிறைவாக வழிநடத்த உங்களை நான் வாழ்த்துகிறேன். அன்புல் இனியவர்களை, மத்தேயு 7:7 தெளிவுபடுத்துகிறது. கேளுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும்; தேடுங்கள், நீங்கள் கண்டடைவீர்கள்; தட்டுங்கள், உங்களுக்கு திறக்கப்படும். இறையாட்சியின் போதனையின் ஜெபத்தின் அவசியத்தை மிகவும் வலியுறுத்துகிறார் ஆண்டவர் இயேசு. நாம் ஜெபிப்பதற்கு முன்பு ஜெபிக்கின்ற மனநிலையை நமக்குள் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அத்தோடு நமது விண்ணப்பம் கேட்கப்பட வேண்டும் என்றால் ஒரு வரைமுறைகளை கடைபிடிக்க வேண்டும். முதலில் நாம் மற்றவரை மன்னிக்க தயாராக இருக்க வேண்டும். மன்னிப்பின் மகத்துவத்தின் வழியாகத்தான் ஜெபத்தின் அருள் உணர்த்தப்படுகிறது என்பதை அவர் உணர்கிறார். அதை நமக்கு தெளிவுபடுத்துகிறார். வெளிவேடத்தை மறந்து நமது உண்மை நிலையை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று மத்தேயு 6:6 அவர் தெளிவுபடுத்துகிறார். இறைவனது விருப்பத்திற்கேற்ப நடக்க முற்பட வேண்டும். அத்தோடு விடாமுயற்சியோடு நாம் ஜெபிக்க வேண்டும் என்பதை கேளுங்கள், தேடுங்கள், தட்டுங்கள் என்ற 3 வினை சொற்களுக்கும் தெளிவாக வலியுறுத்துகின்றன. இந்த வினை சொற்கள் வாழ்வில் மனிதன் இறைவனை முழுமையாக தேடவும், இறைவனிடத்திலே தட்டி பெற்றுக் கொள்ளவும், இறைவனிடத்திலே தேடி கண்டுகொள்ளவும் ஒரு வலிமையும் வாய்ப்பையும் அவர் தருகிறார். அன்பார்ந்தவர்களே, விடாமுயற்சியோடு ஏறெடுக்கின்ற ஜெபம் தந்தை மகன் உறவை அடிப்படையாக கொண்டு அமைகிறது. நாம் அனைவரும் கடவுளின் பிள்ளைகள். எனவே பிள்ளைகளுக்குரிய உரிமையில் கேட்கின்றோம், தேடுகிறோம் மற்றும் தட்டுகிறோம். இப்படி விடாமுயற்சியோடு ஏறெடுக்கிற ஜெபம் கண்டிப்பாக தந்தையால் கேட்கப்படும் என்பதை இயேசு உறுதிப்படுத்துகிறார். எனவே தான் அப்பத்திற்கு பதிலாக கல்லையோ, மீனுக்கு பதிலாக பாம்பையோ யாராவது கொடுப்பார்களா என்னும் கேள்விகளை வைத்து விண்ணுலகில் இருக்கும் நம் தந்தை தம்மிடம் கேட்போருக்கு மிகுதியான நன்மைகள் அளிப்பார் என்பதை அவர் தெளிவாக வார்த்தையிலே வலியுறுத்துகிறார். எனவே நாம் ஜெபிக்கின்ற பொழுது எனது ஜெபத்தில் யாரை மையப்படுத்துகிறேன், முன்னிலைப்படுத்துகிறேன் என்று சற்று சிந்திப்போம். குடும்பங்களை, சமூகங்களை சீரழிக்கும் தீமைகளுக்கு எதிரான தொடர் விடாமுயற்சியோடு ஜெபித்து தீமையை வென்றெடுக்கவும், ஆசீரை அறிந்து கொள்ளவும் விடாமுயற்சியோடு ஜெபிக்க நாம் கற்றுக்கொள்ளுவோமா? திருப்பாடல் 91 சொல்லுவது போல, உன்னதரின் பாதுகாப்பில் வாழ்பவர் எல்லாம் வல்ல நிலையில் தங்கியிருப்பார் என்பதையும், அவர் தம் சிறகுகள் உம்மை அரவணைப்பார், அவர் தம் இறகுகளின் கீழ் நீர் புகலிடம் காண்பீர், அவரது உண்மையே கேடையும் கவசம் ஆகும் என்று சொல்லி இருக்கிறார். எனவே ஆண்டவரே என் மீது இரக்கமாயிரம், ஆண்டவரே உமது கண்கள் எம்மை உற்று நோக்கட்டும் என்று தெளிவான சிந்தனையோடு அவரது அருளுரைகளை விடாமுயற்சியோடு ஜெபித்து பெற்றுக் கொள்ளுங்கள். இறைவன் எனது மீட்பரானார், அவரே எனக்கு ஒளியானார், அவரை கொண்டு நான் வாழ்கின்றேன், எதை கொண்டும் எனக்கு மச்சமில்லை என்று விடாமுயற்சியோடு போராடி விஸ்வரூப வெற்றி ஜெபத்திலே பெற்றுக் கொள்ளுங்கள். ஆசீரும் அருளும் உங்களை என்றென்றும் தொடரட்டும். ஜெபிப்போமா? அன்பு இறைவா, எங்கள் பாவங்களையும் எங்கள் வாழ்வில் நாங்கள் எடுத்த ஒவ்வொரு தீய சிந்தனைகளால் அந்த பாரமான சிறுளை சுமந்து நீர் வீழ்ந்த போது கூட விடாமுயற்சியோடு எழுந்து அருளின் ஆசிரா ஜபத்தின் வல்லமிலா நாங்கள் நிலைத்திருக்க வேண்டும் என்று எங்களுக்கு வழிவகை செய்தீரே. வீழ்ந்து கிடக்கிற நாங்கள் விடாமுயற்சியோடு தேடி, விடாமுயற்சியோடு தட்டி, விடாமுயற்சியோடு கேட்டு மிகுதியான ஆசிரை பெற்றுக்கொள்ள எங்களோடு தங்க மாட்டவரை பிரைஸ் தி லார்ட்.